பனையூர் அலுவலகத்திற்கு வருமாறு தாவேக எம்எல்ஏக்களுக்கு தாவேக பொதுச் செயலாளர் அழைப்பு விடுத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், இன்று காலை 8 மணியளவில் தாவேக தரப்பிலிருந்து ஒரு முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள இருக்காங்க. இந்நிலையில் இந்த அழைப்பு என்பது விடுத்திருக்கிறார் தாவேக பொதுச் செயலாளர். முழு விவரங்கள் என்னவாக இருக்கிறது, பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக மதுரை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் 65க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கு தங்கியிருக்கிறார்கள். வெற்றி பெற்றவுடன் பனையூர் அலுவலகத்திற்கு வருமாறு அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அழைப்புதல் அளித்த நிலையில அன்றே மறுநாளே தேர்வு முடிவான மறுநாளே பார்த்தீங்கன்னால் அனைவரும் பனையூர் அலுவலகத்திற்கு அக்கட்சியின் தலைவரை சந்தித்தார்கள். அன்று இரவு முதல் பார்த்தீங்கன்னால் அவர்கள் அனைவரையும் தற்போது இங்க நட்சத்திர விடுதியில் தங்க வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக வெளியூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இங்கு 65 பேருக்கு மேல் இங்கு தங்கியிருக்கிறார்கள். சென்னை மற்றும் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கங்கே அவங்களுடைய இல்லத்தில் தங்குமாறு கூட அவர்களுக்கு அனுமதி அளித்திருந்தார்கள். இந்த நிலையில் பார்க்கும்போது இன்று காலை தற்போது அவர்கள் அனைவருக்கும் ஒரு அழைப்புதல் வந்திருக்கிறது. குறிப்பாக இன்று காலை 11 மணிக்கு சென்னை பனையூர் அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னால் அனைவரையும் சந்திக்க வருமாறு தலைமையிடமிருந்து அவர்களுக்கு குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. இதன் மூலமாக தற்போது அனைவரும் இன்று காலை 11 மணிக்கு பனையூர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கும் என்று தெரிய வந்திருக்கிறது. பரபரப்பான சூழலில் தற்போது இந்த கூட்டமானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். பனையூர் அலுவலகத்திற்கு வருமாறு தாவேக எம்எல்ஏக்களுக்கு ஒரு முக்கிய அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். உங்கள் தந்தியன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.